இதில் 11 பிள்ளைங்களுடைய ரெஸ்க்யூ அப்டேட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆனையூருங்க. இவன் மெடிக்கலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், கொஞ்சம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அதனால் அது போக இவனுக்கு அடிப்பட்ட இடமும் காது. ஸோ இவனுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அது நான் டெய்லியும் வந்து க்ளீன் பண்ணணும் அந்த காது கிட்டே இருக்கிற புண்ணை. ஸோ அதனால் இவனுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. ஏன்னா இவன் கொஞ்சம் அக்ரெசிவ், டயர்டானதுக்கப்புறமும் தூக்குறது கஷ்டம். ஸோ நல்லா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பேச்சுக்குள்ளங்க. இவள் வந்து 23 நாள் ஆச்சு. நான் ஒவ்வொரு இது சொல்லும் போது எத்தனை நாள் ஆச்சுன்னு நான் அதையும் சொல்லிடுறேன். இவளுக்கு ஒரு கால் வந்து சுத்தமாக கட்டாயிருச்சு ரோட்லேயே. இன்னொரு காலை சரி பண்ணுறதுக்கு தான் முக்கிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போங்க, கொஞ்சம் இப்போதைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இவளுக்கும் நல்லபடியாக மெடிசன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வள்ளுவர் காலை நிப்பாட்டி 2 days தான் ஆச்சு ரெஸ்க்யூ பண்ணி. இவளுக்கு வந்து சுத்தமாக டீஹைட்ரேஷனில் இருந்தால், ஆனால் ஃபுட்டு இன்டேக் ஆரம்பிச்சிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த புண்ணையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், புழு இருந்துச்சு. அது போக இன்னொரு காலையும் பார்த்தா புழு இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா கழுவிட்டு மருந்து போட்டு திரும்பி அனுப்பிட்டோம். ஸோ ஃபுட்டு இன்டேக் நல்லா இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போங்க. ஏன்னா 2 days தான் ஆயிருக்கு. அடுத்து விசால்தி மாலுங்க, அந்த குட்டி கிட்டத்தட்ட 10 to 11 நாள் நம்ம ஷெல்டரில் இருக்கா. இவளுக்கு நல்ல ஊண்டு பெருசாக இருந்துச்சு, இப்போ நல்லா க்யூர் ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம ஆனையூர் குட்டி, அந்த தலை வீங்கினது, கழுத்தில் பெல்ட் மாட்டி கட் பண்ணாமல் ஆன கேசஸ்ஸு. இவன் ரொம்ப நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போல்லாம் வந்து மிராக்கிள் கேஸ் தான். ஸோ இவளுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஆனையூர் பையங்க, பின்னாடி வால்கிட்ட புண்ணு, அதுவுமே சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்கு கர்த்தரை பண்ணி ரிலீஸ் பண்ணணுங்க. ஷெல்டர் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து நம்ம ஊமையை, பின்னாடி கொதறி போனவன் இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இவனையும் நெக்ஸ்ட் வீக் கர்த்தரை பண்ணிட வேண்டியதான், பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்து நம்ம ஆனையூர் பையங்க, முன்னாடி கால் பெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப 1 month ஆச்சு. மேபி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அவனுக்கு அது பெயின் தான் கொடுக்குது. ஸோ அதனால் இவனுக்கு லைஃப் லாங் இதுதான் ஃபிக்ஸ்டு. ஏன்னா 1 monthக்கு மேலே போன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஆத்திக்குளம் குட்டி, இவளுக்கு அந்த ஹெர்னியா இஷ்யூ இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பெருசாக ஃபுட் இன்டேக் நல்லா இருக்குது. பட் எஞ்சி நடக்க மாட்டேங்கிறா. பார்ப்போங்க எத்தனை நாள் இருப்பான்னு. அடுத்து நம்ம எல்லிஸ் நகர், இவனுக்கும் முதுகில் அடிபட்டிருக்கு. ஸோ கொஞ்சமாவது அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்த்தா முடியல. இவங்க டாக்டர் சொன்ன மாதிரி டேப்லெட் கொடுத்துட்ருக்கோம். அது போக இன்ஃப்ளாட்டும் கொடுப்போம். மேபி மிராக்கிள் நடக்க வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி தான் இது கொடுத்துட்ருக்கேன். கடைசியாக மாட்டுத்தாவணிங்க, அவள் உள்ள இன்டர்னல் டேமேஜ் ஆகிருக்கு அந்த ஒரு 2 சைடு. ஸோ அவளையுமே வந்து எனக்கு சில பிள்ளைங்க டவுட்டுன்னு சொல்லுவேன்ல, அதில் இந்த பிள்ளைங்க டவுட்டு தான். ஓரலாக தான் இன்டேக் கொடுத்துட்ருக்கேன். மார்னிங் 50 ml ஈரல் சூப்பும் ஈவினிங் கொடுத்துட்ருக்கோம். அது போக பெயின் கில்லர்ஸு கொஞ்சம் நேரம் தடவி கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, இதுதான் அப்டேட். நன்றிங்க.